நன்மை செய்தல். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. ஆப்பிரிக்க தேசத்தில் மிஷனரியாக இருந்த டேவிட் லிவிங்ஸ்டன் மறைவிற்கு பின் அங்கு செல்ல ஆட்கள் இல்லாமல் இருந்தபோது மேரி ஸ்லேசர் தன்னை மிஷனரி பணிக்கு அர்ப்பணம் செய்தார். மூட பழக்க வழக்கங்கள் மலிந்து கிடந்த மக்கள் மத்தியில் தன் பணியை தொடர்ந்தார். அவரது பணிக்காலத்தில் ஒரு மனிதன் தன் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த தாயை காட்டிற்கு விரட்டினார். குழந்தைகளின் தலைகளை துண்டித்து எறிந்தார். இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்திகள் மூலம் பிறந்தவை என்ற மூட நம்பிக்கையே இதற்கான காரணம். இதை பார்த்த மேரி ஸ்லேசரின் கண்கள் திறந்தன. யுத்த வீரரைப் போல உள்ளத்தில் வீறு கொண்டு எழுந்தார். கிறிஸ்து இயேசுவின் அன்பு அவரை உந்தி தள்ளியது. வீடு வீடாய் சென்று உண்மை செய்தியை உரத்த குரலில் உரைத்தார். மக்களின் அறிவு கண்களை திறந்தார். இதன் பின்னர் இரட்டை குழந்தைகள் பிறப்பால் இருக்கும் குடும்பங்களில் இரட்டை குழந்தைகளை இத்தீய மூட பழக்கங்களிலிருந்து காப்பாற்றினார். தீமை செய்து வாழ்ந்து வந்த மக்கள் மத்தியில் இறைப்பணி செய்து மக்களுக்கு நன்மை செய்தார். ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி மா என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் மேரி ஸ்லேசர். நாம் வாழும் இவ்வுலகில் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நன்மைக்கு பதிலாக தீமையே செய்கின்றனர். தற்போது உண்மையற்ற தன்மைகள், பொய்கள் நிறைந்த பேச்சுகள், தரமற்ற செயல்கள், தீமை தரும் தீய பழக்கங்கள் போன்றவை மலிந்து காணப்படுகின்றன. நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய். சங்கீதம் 34:14. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நீதிமொழிகள் 17:13. இந்த வார்த்தைகள் அனைத்தும் திருமறை கற்றுத்தரும் பாடங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கின்றவராகவே சுற்றித் திரிந்தார். எனவே நாமும் நன்மை செய்வோம், நல்லதை செய்வோம், அதை இன்றே செய்வோம், நம்மால் இயன்றதை செய்வோம், இறை ஆசியில் வளர்வோம். கடவுள் நம்மை நலமாய் வழிநடத்துவாராக. ஜெபம். நன்மை செய்ய கற்றுத்தரும் கடவுளே, தீமையும் தீங்கும் நிறைந்த உலகினை அவற்றிலிருந்து விடுவித்து இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்ய எங்களை கருவிகளாக்கும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.